டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். சிவா சாருடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அந்த புத்தகம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய 2 புத்தகங்கள் தான் தமிழ்ல இருக்கு. ஒன்று வந்து சிவா சாரோடையது, இன்னொன்று வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் சதீஷ்குமார் சாரோடையது. அதில் சிவா சாரோட இந்த பர்டிகுலர் புத்தகம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். சரிங்களா? ஸோ அவங்க வந்து தமிழில் இது வரைக்கும் 2 எடிஷன் வந்து 3 எடிஷன் வரப்போகுது. இப்போ இங்கிலீஷ் மீடியமில் பயிலக்கூடிய ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்காக இங்கிலீஷில் வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் ஜனவரி 2026 அப்படிங்கிறத 2 டேஸ் முன்னாடி வந்துருச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் பேஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 40 புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 சிலபஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற ப்ரிலிமினரி சிலபஸ் என்ன, மெயின்ஸ்க்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு இது வந்து ப்ரிலிமினரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம், மெயின்ஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸும் பயன்படுத்திக்கலாம் வகையில் உங்களுக்கு வந்து 2 மாணவர்களும் பயன்படுத்துற வகையில் இந்த புத்தகத்தை சார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டென்ட் பேஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 40 பக்கங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க சார். ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸ் என்னென்ன பேஜஸில் கவர் ஆகுறதெல்லாம் நீட்டாக கொடுத்துறாங்க. புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கலரில் ஒன்று பிளாக் அண்ட் அழகான க்ரீனில் லைட் க்ரீனில் அழகான க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ நிறைய டேப்லெட் காலம்ஸ் சாரோட முதல் தமிழ் புத்தகத்தில் இருக்கிற மாதிரி தான் டேப்லெட் காலம்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸு, அங்கங்கே ஹெட்டிங்ஸ் வந்து பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி படிக்கும்போது நம்ம டயர்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டயர்டாக இருக்கிற பல வழிகள் உண்டு. அது வந்து இது ஒரு காரணம் இருக்கக்கூடாதுக்காக நீட்டாகவே சார் கொடுத்துருக்காரு. கண்டென்ட்டோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு சார் தான் லீடர். சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம சிவாசாரோட கண்டென்ட். ஸோ இந்த புத்தகம் இங்கிலீஷ் வந்து 2 டேஸ் முன்னாடி வந்துருச்சு. நம்ம வந்து ப்ரீ புக்கிங் கொஞ்சம் நாள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த புத்தகம் உங்களுக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம வெப்சைட் லிங்க் என்ன கொடுக்குற சிவாசாரோட எல்லா புக்ஸ் இடத்துல இருக்கும். நீங்கள் வந்து என்ன புத்தகம் வேணுமோ ஆட் டு கார்ட் கொடுத்து சூஸ் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். கார்ட்டுக்கு போய்ட்டு வாங்கிக்கலாம். இல்லை இந்த ஒரு புத்தகம் மட்டும் போதுன்னா பை நோ கொடுத்து நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணியிருக்கேங்கிறது நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்கு வந்து சில பேஜஸ்லாம் காமிச்சிருக்கேன், சாம்பிள் பேஜஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமான புத்தகம். சரிங்களா? உங்கள் குரூப் 2 குரூப் 1 கனவுக்கு இந்த புத்தகம் வந்து மிக மிக அவசியமான ஒரு புத்தகம். அதனால் இந்த புத்தகத்தை அவசியம் நீங்கள் வாங்கி உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் வந்து எண்டில் வருது. 2026 எண்டில் கூட ப்ரிலிம்ஸ் கால் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டென்டேட்டிவ் டைம் டேபிள் மாதிரி பிளானரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ இந்த புத்தகம்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து சமூக பொருளாதாரம் தமிழ் மீடியம் புத்தகம் வந்து ஸ்டாக்கில் கிட்டத்தட்ட 25 நாளாக நம்ம வந்து ப்ரீ புக்கிங்கில் போயிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த டைமில் நீங்கள் மெயின்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கும்போது ப்ரிலிம்ஸ்லாம் முடிச்சு ட்ரெயின்ஸ் எழுதிருக்கும் இந்த புத்தகம் தேவைப்பட்டு அப்படின்னா ப்ரீ புக்கிங்கில் இருந்து அது உங்களுக்கு வந்து சின்ன பாதிப்பு ஏற்படுத்தும், மனதளவில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் இந்த புத்தகங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் குரூப் 2 இந்த வருடம் தேர்வு தயாராவீங்க அப்படின்னா அவசியம் இந்த புத்தகங்கள்லாம் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? புத்தகங்கள் தேவைப்படும் போது வாங்கிக்கலாம். தேவைப்படும் போது அடுக்கிறதுல சின்ன வியாபாரம் அல்ல. சரிங்களா? இப்போ வந்து சார் ஒரு 7-8 லட்ச ரூபா இல்லாமல் ஒரு புத்தகத்தை வந்து போடவே முடியாது. எல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. 7-8 லட்ச ரூபா இல்லாமல் ஒரு புத்தகத்தை பதிப்புக்கு போடவே முடியாது. ஒவ்வொரு புத்தகம் விற்பனையாளர்களுக்கும் சரி, பப்ளிஷருக்கும் சரி, அது வருது. அதனால் புத்தகங்கள் கிடைக்கும் போது வாங்கி வச்சுங்க. இறுதி நேரத்தில் அது இல்லாமல் போன பாதிப்பை விட உங்களுக்கு வந்து மன அளவில் அதிகமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. சார் இன்னும் 1 மாதம் தான் இருக்குது எக்ஸாம், 1 மாதம் தான் இருக்குன்ட்டு புத்தகம் வந்து 1 வருஷமா அப்படியே தான் இருந்தது. இந்த 1 மாதம் 2 மாதத்தில் காலியானது தான். சரிங்களா? பிரிண்ட்டுக்கு வச்சு 3rd எடிஷன் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, புரிஞ்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் நல்ல புத்தகத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.